இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். தங்கத்தை அடகு வைக்கிறதுல மக்கள் நிறைய பேர் இந்தியன் பேங்க்ல தான் அதிகமா ஆர்வம் காட்டுறாங்களாம். இப்ப நிறைய பொதுத்துறை வங்கிகள் அப்படின்றது இங்க ஏராளமான இருக்குங்க. எஸ்பிஐ இருக்கு, கனரா பேங்க் இருக்கு, இன்னும் ஏராளமான பேங்க்ஸ் அப்படின்றது இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் மக்கள் இந்தியன் பேங்க்ல மட்டும்தான் அவங்களுடைய நகையை அடகு வைக்கிறதுக்கான நிறைய ஆர்வங்கள் அப்படின்றது காட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆஃபர்ஸ் அப்படின்றதுனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். நீங்க ஒரு நகையை அடகு வைக்க போறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது மாதிரி நம்ம ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு லோன் எடுத்து எப்படி ப்ராப்பரா க்ளோஸ் பண்றது, லோன் கட்ட முடியலன்னு என்னென்ன செய்யணும், இப்படின்ற மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் அப்படின்றத நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரோம். மறக்காம அதெல்லாம் போய் பார்க்கலீங்கன்னா பார்த்துடுங்க. அதனுடைய லிங்க் கீழே இருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான காரணம் என்ன, முதல்ல இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நகையை லோக்கல்ல இருக்கக்கூடிய கடைகள்ல நம்ம ஏன் வைக்கிறோம்? ரொம்ப ஈஸி ப்ராசஸ் அப்படின்றதும் இருக்கு. அதே போல நகைக்கு முக்காவாசி பணம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு நகை வைக்கிறோம் அப்படின்னா குறைந்தது ஒரு 80,000, 85,000, 90,000 இந்த ரேஞ்சில் நமக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம இது போன்ற லோக்கல்ல இருக்கக்கூடிய கடைகளுக்கு போறோம். மக்கள் அதிகமா போறாங்க. அதே போல தனியார் நிறுவனங்கள், அதாவது வங்கி நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, தனியார், அந்த தனியார் நிறுவனங்கள் எதனால அங்க போறாங்க? அங்க போறதுக்கான காரணம் என்னன்னா, நகை நம்ம வைக்கும் பொழுது கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் கிடைக்கும், ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்றது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அங்க போறாங்க. பட் இதை எல்லாத்தையுமே இவங்களே பண்ணா, அதாவது இந்தியன் பேங்கே கிட்டத்தட்ட 85% மேல அவங்க ஒரு நகைக்கான காசுல கொடுக்கறதாகவும், கிராம் கணக்குல வரும்பொழுது 9,000 கிட்ட அவங்க கொடுக்கறதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால தான் இதை தேடி தேடி ஓடி போய் இந்தியன் பேங்கே தொடர்ந்து வைக்கிறாங்களா. அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னா, விவசாயிகளுக்காக ஆதவ அர்ஜுன் அப்படின்ற மாதிரி ஒரு கடன் திட்டம், கோல்டு லோன் அப்படின்றது இருக்குங்க. இதன் மூலியமா வட்டி கம்மியா கொடுக்குறாங்களாம். அதே போல மத்த பினான்சியலா இருக்கட்டும், மத்த ஒரு பேங்கிங்கா இருக்கட்டும், தனியார் வங்கியோ இல்ல மத்த வங்கிகளோ, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது வட்டி விகிதம் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. ஒரு கோல்டு லோன் நீங்க வைக்கணும்னா இங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கணும். நீங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும், இந்தியாவில் நீங்க எங்க இந்தியன் குடிமகனா நீங்க இருந்தா, இந்தியாவோட ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குன்னா அப்ப கண்டிப்பாக உங்களால ரொம்ப எளிமையா ஒரு அக்கௌண்ட் உடனடியா ஓபன் பண்ணி உங்களுடைய நகைக்கடனை அங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மிக 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 ரொம்ப எளிவா இருக்கு. எல்லா வழிகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு கடன் வைக்கக்கூடியது இருக்கு. வட்டி விகிதம் கம்மி, அதிகமான அமௌண்ட் கொடுக்குறாங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் இங்க உள்ள கொண்டு வராங்க. அப்படின்றதுனாலதான் நிறைய பேர் இந்தியன் பேங்கை தேடி ஓடுறாங்களாம். விவசாயிகளுக்கு கோல்டு லோன் வைக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 7% இந்த ரேஞ்சில கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த வித அடமானம் ஆவணங்கள் இல்லாமலும் நம்மளால ஒரு லோன் அப்படின்றது எடுக்க முடியாது. அதாவது அடமானம்னா நம்ம ஆல்ரெடி நகையை வச்சுட்டோம், ஆனா இதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் அப்படின்றத கொஞ்சம் தளர்வு பண்ணி 3 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதாக சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் லோன்ல வைக்கிறதுனால இந்த வட்டி விகிதம் முன்ன பின்ன நமக்கு மாறலாம். அதே போல எம்எஸ்எம்ஐ கோல்டு லோன் அப்படின்றதுக்குள்ள போறதுல பாத்தீங்கன்னா ஒரு 8% மேல வருது, 8.5% அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வட்டி விகிதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம், ஆனா அக்யூரேட்டா இதுதான் வரும் அப்படின்றது கிடையாது. இது முன்ன பின்ன மாறலாம், உங்களுடைய சில விஷயங்களை பொறுத்து மாறலாங்க. நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய கடைகள்ல வைக்கும் பொழுது என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், நகை அதுக்கு தகுந்த காசு அப்படின்றது, இது மட்டும்தான். ஆனா வங்கி அப்படின்னு போகும்பொழுது, அதுவும் இந்தியன் வங்கின்னு குறிப்பிட்டு போகும்பொழுதும் இல்ல நீங்க பொதுத்துறை வங்கியில போகும்பொழுதும் சில ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் அதை விட இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. தனியா நம்ம வெளியில எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 75% நகையோட மொத்த அமௌண்ட்ல இருந்து கொடுக்குறாங்கன்னா, இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 85% அப்படின்றது கொடுக்குறாங்க. சில ஸ்கீம்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்களாம். இதுல ஸ்கீம்ஸ் மூலியமாவும் உங்களுக்கு லோன் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் மூலியமா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு எம்எஸ்எம்ஐ ஸ்கீம்ஸ் மூலியமா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் மூலியமா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அதாவது அமௌண்ட் ஹையர் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இன்னும் விவசாய கடன் அப்படின்ற மாதிரி விவசாயிக்காக நீங்க நகை வைக்க போறீங்க, அதாவது கேட்டகரிஸ் இருக்கு. விவசாயிக்காக நீங்க நகை வைக்க போறீங்க அப்படின்னா அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஹையர் தான் அமௌண்ட் கிடைக்கிறதுக்காகவும் சான்சஸ் இருக்கு, வட்டி விகிதம் குறைவாகவும் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ஒரு நகையை வைக்க போறோம் அப்படின்ற பட்சத்துல அது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இந்தியன் வங்கி அப்படின்றது ஒரு பொதுத்துறை வங்கி, கவர்மெண்டோட வங்கி அப்படின்றதுனால நகை நாம் கவர்மெண்ட்னா முழுசா கிடையாது, முக்கால்வாசி இந்தியா தான். ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் அப்படின்றத இருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்க எதுவுமே முழு கவர்மெண்டோட கட்டுப்பாடு அப்படின்றதுல இல்லை. சரி, ஓகேங்க.
இதுல வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்படின்றது வர்றதுனால நம்மளுடைய நகை அங்க சேஃபா இருக்கும், நகையும் சேஃபா இருக்கும். ரெண்டாவது நம்ம சின்ன சின்ன மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வச்சு அந்த நகையை மூக்க முடியாம முழுகிறத விட இந்த மாதிரி இடங்கள் வைக்கணும்னா நம்ம நகை பாதுகாப்பா இருக்கும். அதிகமான அமௌண்ட் கொடுக்குறாங்க, வட்டி கம்மியா கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் வேற வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் வேற வங்கி வேற ஏதாவது நிறுவனங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு அளவுக்கு வந்துட்டு இதை பத்தி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நகையை கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காரணத்தினாலதான் ஸோ நகை கடன் அப்படின்றது வந்துட்டு நிறைய இந்தியன் வங்கியை நோக்கி வந்துட்டு ஓடுறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே மறக்காம சொல்லிடுங்க. மேலும் இது போல பயனுள்ள வீடியோஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி இந்த ஒரு வீடியோ பகிர்ந்து கொடுங்க. நிறைய பேருக்கு இதனுடைய புரிதல் இல்லாம இருக்கு. ஏன் ஒன்ஸ் அப்பான் டைம் எனக்கு வந்துட்டு இந்த ஃபீல்டுல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த நகை கடன், இந்த ஹோம் லோனு, எம்எஸ்எம்ஏ லோன் இது பற்றிலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். பட் இப்பதான் எனக்கு இதை பத்தி தெரியும். என்னதான் நம்ம வந்துட்டு படிச்சிருந்து எதுல இருந்தாலும் சரிங்க, முக்கால்வாசி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதை பற்றின முழு விவரங்களும் நமக்கு தெரிய வருது. அதுக்காக தான் சொல்றேன். மறக்காம இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். பாய்.